இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கின்ற ஒரு தலைப்பு, கர்த்தர் நமக்கு எவ்வாறெல்லாம் இருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறெல்லாம் நம்மிடம் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு எவ்வாறாக இருக்கின்றார் என்று பார்த்தோமானால், கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கின்றார். சங்கீதம் 23 முதலாம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கின்றார். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நாம் நல்ல ஒரு மேய்ச்சலை நாம் கண்டடைய முடியும் இல்லையா? இன்னைக்கு ஒரு ஆடுகளே ஒரு மேய்ப்பன் நல்ல மேய்ச்சலுள்ள இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவான்னு சொன்னால் அந்த ஆடு நல்லா சாப்பிட்டு நல்ல திருப்தியாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஆட்டுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் கிடைச்சிருக்கிறதுனால அந்த ஆட்டுக்கு நல்லா ஒரு பூரணமான ஒரு திருப்தியான ஒரு வாழ்வு கிடைச்சிருக்கு. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மேய்ப்பனாக நமக்கு இருப்பார் என்று சொன்னால், நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேய்ச்சலை, நல்ல வளமான வாழ்வை நாம் காண முடியும். அன்னைக்கு தாவீது ராஜா அன்றைக்கு ஆண்டவரை அப்படித்தான் அவர் சொந்த மேய்ப்பராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதனால அவர் சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகின்றார். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே அந்த தாவீது ராஜா ஆண்டவரை அவருடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டதினாலே அவர் அரியணையில ஏறி அமரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? இல்லை நாம் வேறு யாராவது நம்முடைய மேய்ப்பராக இருக்கின்றார்களா? உலகம் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறதா? அல்லது டிவி நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறதா? நம்முடைய மொபைல் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறதா? யார் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார்கள் என்று நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்மை குறித்து அழகாய் சாட்சி சொல்லுகின்றார். நான் தான் நல்ல மேய்ப்பன்மா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகின்றார். நம்ம உலக பிரகாரமாக ஒரு பெண் பார்க்க போகிறாங்க, இல்லை ஒரு மாப்பிள்ளையை போய் பார்க்க போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பேச போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அவங்கள குறித்து ஒரு நல்ல சர்டிஃபிகேட் யாராவது பக்கத்துலலாம் விசாரிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு டைரெக்டாக நேராக போகிறதுக்கு முன்னாடி அந்த பெண் எப்படி, அந்த மாப்பிள்ளை பையன் எப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நல்லா விசாரிப்பாங்க. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிமுகமானவங்களாம் அது நல்ல பிள்ளை, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை, அந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெண் வீட்டாருக்கோ மாப்பிள்ளை வீட்டாருக்கோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். அவர் தம்மை குறித்தே சாட்சி கொடுக்கின்றார். நான் நல்ல மேய்ப்பன், இன்னைக்கு என்னுடைய மேய்ச்சலுக்கு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பாருங்க, நம்ம இடங்களில் பொதுவாக நம்ம ஆடுகள் மேய்க்கின்ற மேய்ப்பர்களை பார்த்தோன்னு சொன்னால், ஆடுகள் எல்லாம் அப்படியே முன்னால் விட்டுட்டு பின்னாடி என்ன செய்வாங்க, மேய்ப்பர்கள் அப்படியே போகிறத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் எங்கே இருக்கும், தண்ணீர் எங்கே இருக்கும் அப்படிலாம் ஆடுகளுக்கு தெரியாது. ஆனால் அது போன இடத்துலையே மறுபடியும் என்ன செய்யிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனால் பாலஸ்தீனா தேசத்துலலாம் ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்கள் தான் முன்னாடி இறைச்சிறாங்க போகிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் நல்ல மேய்ச்சல், நல்ல புல் எங்கே கிடைக்கும், நல்ல தண்ணி எங்கே கிடைக்கும், ஆடுகள் நல்லா மேய்ந்து கொள்ளக்கூடிய வசதியான இடங்கள் எங்கே கிடைக்கிறது என்று சொல்லி மேய்ப்பர்களுக்கு தெரியும். ஆகையினால அவங்க என்ன செய்கிறாங்க, ஆடுகளுக்கு முன் சென்று அந்த நல்ல இடத்தை கண்டுபிடித்து அந்த ஆடுகளை அங்கே வழி நடத்துகிறாங்க. அதே போலத்தான் ஆண்டவர் அதை தன்னுடைய மனதிலே வைத்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். உங்களுக்கு எது வேணும், எது வேண்டாம், எது நல்ல மேய்ச்சல் உள்ள இடம் என்று சொல்லி எனக்கு தெரியும். நான் அந்த இடத்துக்கு உங்களை நான் என்ன செய்வேன், அழைத்து கொண்டு போவேன். அப்போ எப்போ அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார், நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மேய்ப்பராக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அவர் நாம் நல்ல மேய்ச்சலை கண்டடைய அவர் வழி செய்வார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நமக்கு நிறைய பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள்லாம் வரும். ஆனால் அதுக்கு முன்னதாக இயேசு நம்முடைய மேய்ப்பராக இருப்பாரானால், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பானால், அந்த பிரச்சனைக்கு முன்பதாக, அந்த பாடுகளுக்கு முன்பதாக அவர் போயிட்டே இருந்தார்னா
அவருக்கு பின்னால நாம் போவோம்னு சொன்னா நம்முடைய பாடுகள் நமக்கு பெரிதாய் தோன்றாது, நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு பெரியதாய் தோன்றாது. வாழ்வின் எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு முன்பதாக செல்வாரானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சரிவர, எல்லாம் செம்மையாய் நடந்தேறும். பாருங்க, ஒரு முறை தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள்லாம் ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கிறார்கள். அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இப்படியெல்லாம் ரெவிதீமில் எல்லாரும் இருக்கிறாங்களே எனக்கு விரோதமா, நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ முசுக்குட்டை செடியில ஒரு நுனியில ஒரு இரைச்சல், காத்து வீசும்போது ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கும். அப்போ நீ எழுந்து புறப்பட்டு அவர்களுக்கு விரோதமாய் நீ போ. உனக்கு முன்னாலே அந்த இடத்துக்கு யார் போயிருவேன்? நான் போயிருப்பேன். நான் போய் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்வார். தாவீதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து செல்லுகின்றார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு முன்பதாக என் தகப்பன் இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறவர் இருக்கிறார் என்று சொல்லி, என்னுடைய மேய்ப்பன் எனக்கு முன்பதாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவர் கரத்திலே கொடுத்து நாம் அவரை முன் செல்ல அனுமதித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் சரிவர் நடத்துவார். ஏனென்று சொன்னால் அவருக்கு நமக்கு எது தேவை, நம்ம எங்கே அழைத்து கொண்டு செல்வது, எவ்வாறு நம்மை போஷிப்பது போன்ற எல்லா காரியங்களிலும் எல்லா காரியங்களையும் கூட அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கின்றார். எப்போது நாம் அவரை நம்முடைய மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய மேய்ப்பன் என்னுடைய சொந்த மேய்ப்பன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு முன்பதாக செல்கிறார், என்னுடைய பாதைகளில் வரக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியாம எனக்கு எதுவுமே வரல, எங்க அப்பா எனக்கு முன்னால சென்று என்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லி நாம் முழுவதுமாக அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஒரு செழிப்புள்ளதாக மாற்றுவார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் பாருங்க, அந்த மேய்ப்பனானவன் அந்த ஆடுகளை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் பெயர் சொல்லி நம்மை அழைத்து நம்மை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நல்ல மேய்ப்பனாக தம்முடைய ஆடுகளை எல்லாம் அவர் பெயர் சொல்லி கூப்பிட்டு அழைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பேர் அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நம்ம அவர்கிட்ட, நீங்க எனக்கு முன்னதாக செல்லுங்க, என்னுடைய பாடுகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய வீட்டின் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக நீங்க எனக்கு முன்னால போங்கப்பா, நீங்க எனக்கு பாதை காட்டுங்கன்னு சொல்லி நாம் அவரை நமக்கு முன்னாக அழைத்து செல்வோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். நமக்கு நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை அழைப்போம், அப்பா நீங்க எனக்கு முன்னா வாங்க, என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்க்கை பயணத்தை தொடங்குற ஒவ்வொரு நாளிலும் அப்பா நீங்க எனக்கு முன்பதாக சென்று எல்லா காரியங்களையும் எனக்கு வழிநடத்தி தாங்க என்று சொல்லி நாம் அவரிடம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதையும் ஒப்படைப்போம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் முழுவதையும் நாம் அவருடைய கரத்திலே கொடுப்போம் என்று சொன்னால் அவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கின்றார். அவர் சொல்ற, நான் உன் முன்னாலே போவேன் அப்படின்னு சொல்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ளே சாமி, என்னுடைய வாழ்க்கையிலே நீ நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்துகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் கலங்கி நின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே உம்மை மேய்ப்பராக கொண்டு உம்மை முன் செல்ல ஆண்டவரை, நாங்கள் பின் செல்ல ஆண்டவரை ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீ ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை